ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஹீரோனுடைய எக்ஸ்ட்ரீம் 250R பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். இந்த பைக் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப கிரேஸாக வந்து புக்கிங் பண்ணுறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஷோரூம்லேருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய MSL மோட்டார்ஸ் ஹீரோ பிரீமியா ஷோரூம்லேருந்து நம்ம வந்து இந்த பைக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷோரூமுடைய அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஷோரூமில் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பைக் டெலிவரி வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணி தருவாங்க. இந்த பைக்கை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்மளும் வந்து நம்ம சைட்லேருந்து ஷேர் பண்ணணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எதுக்கு காம்படிட்டராக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா KTM-னுடைய டியூக் 250க்கு தான் வந்து டேரெக்டாக காம்படிட்டராக வந்து இருக்க போகுது. ப்ரைஸ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாக வந்து இருக்குதுங்க. என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2,17,000 வந்து வருது. இது வந்து சேலமுடைய ப்ரைஸ் வந்து சொல்கிறேன் ஆன் ரோடு. அப்ராக்சிமேட்டாக கூட எடுத்துக்கோங்க, 2,15,000லேருந்து 2,20,000க்குள்ளே இந்த பைக்கோடைய ப்ரைஸ் வந்து இருக்குது. இதே நம்ம வந்து KTM நம்ம டியூக் 250 போனோம்னா 2,80,000லேருந்து 2,85,000 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அரௌண்ட் 60,000 கிட்ட வந்து KTM-க்கும் ஹீரோவுக்கும் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரெண்டுமே வந்து ஈவனாக தான் வந்து இருக்குது. இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக ஹீரோ சைட்லேருந்து வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இதோடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து பார்த்தோம்னா நம்ம கவாஸ்கி Z900 மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது எனக்கு பார்க்கும்போதே. அதே மாதிரி பேக் சைடு வந்து பாருங்களேன், இதனுடைய பைக்கினுடைய பேக் சைடு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நேக்கடு பைக் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இந்த பைக்கை இன்னும் ப்ரீமியமாக கொடுக்கறதுக்காக சஸ்பென்ஷனில் வந்து இந்த டெலஸ்கோபிக் இது வந்து கோல்டு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பாருங்களேன், பிளாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு இந்த பைக்கை வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக வந்து காமிக்குது. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பாருங்களேன், நமக்கு வந்து இங்கே சென்டர்லேருந்து வந்து கீழேருந்து இப்படி வர மாதிரி உள்ளார வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடருக்கு வந்து ஹீட் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா பைக்ஸ்லையுமே இது வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ரைட் வந்து பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு டேங்க் தாங்க, அப்படியே பெருசாக அப்படியே சூப்பராக இருக்குது. கீயை ஆன் பண்ண உடனே இதை பாருங்களேன், குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. இதில் வந்து ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட்ஸ் நமக்கு வந்து என்ன போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து SOSன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அந்த டைமில் வந்து இந்த SOS வந்து டச் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து மெசேஜ் போகும். ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மொபைல் மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் சிஸ்டம் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இண்டிகேட்டர் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு சென்டரில் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஹாரன் பாருங்கள். ஓகே, இந்த டிஸ்பிளேல வீடியோலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும் டிஸ்பிளே. பட் ஆனால் ரைடரோட வியூக்கு வந்து இது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா தெரியுதுங்க. இப்போ கூட நல்லா வெயில் அடிக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து ஒரு ஃபீல் ஆகலை. டிஸ்பிளே வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இருங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்ஜின் சவுண்டும் எக்ஸாஸ்ட் நோட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ சீக்கிரமாக நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணிடலாம். வாவ், பைக்கினுடைய டாப் ஸ்பீட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ மூவ் பண்ணுறேன். வாவ், செகண்ட் கியரில் வந்து 60, தேர்டு கியரில் வந்து 85, ஃபோர்த்து கியரில் சரிங்க அசாட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து கியரில் 95 போயிட்டுருக்கேங்க. 110 ஃபோர்த்து கியர்லேயே. அப்போ இன்னும் 5, 6 எல்லாம் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. ஏற்ற மாதிரி ரோடு கிடச்ச உடனே இன்னும் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுவோம். ஸோ வெஹிக்கிள்னால தான் ஸ்லோ பண்ணுற மாதிரி ஆகுது. இப்போ ஃபோர்த்து கியரில் தான் வந்து போயிட்டுருக்கேன். 500 மேலே போயிட்டுருக்கேன். ஃபிஃப்த்து கியர்லேயே 120. செம்மையாக இருக்குது. ஃபிஃப்த்து கியர்லேயே 120 போக முடியுதுன்னா அப்போ சிக்ஸ்த்து கியரை நினச்சி பாருங்க. பா, ஃபிஃப்த்து கியர்லேயே 120 க்ரூஸ் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ண முடியுது. இன்னும் பத்தலை, ஸ்பீட் பத்தலை இந்த பைக்குக்கு இன்னும்.
ஃபிஃப்த்து கியர்லேயே பற்ற மாட்டேங்குது, 6th கியர் வரை இருக்குது. அதில் இன்னும் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கணும். ஒன் 130+ வந்து போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இதனுடைய டாப் ஸ்பீடு. பட் ஆனால் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 120 தான் டெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஏன்னா வெஹிக்கிள் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது. 120 வரைக்குமே இந்த இன்ஜின் வந்து இன்னும் சிரமப்படுற மாதிரி தெரில, சூப்பராக போகுது. செம்மையாக இருந்துச்சு அந்த 120ல் போகக்கூடிய அந்த ஃபீல், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியரை கட் பண்ணிங்கன்னா இனிஷியலாக அப்படியே வந்து அதோடைய ஸ்பீடு RPM வந்து குறையுது. அதை நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படி குறைஞ்சி அப்படி ஒரு கியர் ஆஃப் பண்ணி ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அப்படியே பறக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக டியூக்குக்கு சரியான காம்படிட்டராக இருக்குது. டியூக்குக்கு மட்டும் இல்லை, இந்த 250cc இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்குமே இது வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக தான் வந்து இருக்க போகுது. அக்ரெசிவ்னஸாக இருக்குது. விண்டோடைய ஃபோர்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நேக்கட் பைக், இதில் வந்து நம்ம விண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க முடியாது. இது வந்து நேக்கட் பைக்னால நம்மளால் விண்டு நல்லாவே ஃபீல் பண்ணி ஓட்ட முடியுது. அவ்வளோ விண்டு அடித்தாலுமே கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஏரோடைனமிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக்கில். சூப்பராக இருக்குது. இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான லுக்கில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடாக போகும் அப்படின்னு பார்த்தாலே, இந்த வண்டியை பார்த்தாலே முடிவு பண்ணிடுவாங்க எல்லோரும். அது மாதிரி வந்து டிசைனில் வந்து இருக்குது. மெயினாக இதை சொல்கிறேன், இந்த பைக் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதோ அந்த அளவுக்கு இதனுடைய பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. அதுதான் மெயின். நம்ம ஸ்பீடாக போகிற பைக்கு அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பிரேக்ஸ் நமக்கு வந்து இருந்தால் தான் நம்மளோட ரைடு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைக்கில் வந்து அது பக்காவாக இருக்குது. இதோ பாருங்களேன், சடனாக நிறுத்த முடியுது. என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது இந்த பைக். இப்போ நம்ம காம்பேக்டாக இருக்குது பைக்கு. ஸோ அதனால் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பாருங்களேன், அதோ 2 லெக்கும் வந்து நமக்கு வந்து டைட்டாக அப்படியே டேங்க் அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு போகிறதுனால சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிசைன் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ரைடருக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நம்ம அவ்வளோ ஸ்பீடில் போனாலுமே ரைடருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் பைக். அப்போ தான் வந்து இது அவ்வளோ ஸ்பீடை நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அது வந்து இந்த பைக்கில் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த பைக்கை பற்றின சின்னதாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது USB போர்ட் வந்து இருக்குது. இதில் நம்ம வந்து USB எடுத்து நம்ம மொபைல் ஹோல்டர் எங்கே வைக்கிறோமோ இங்கே வைக்கிறோன்னா வச்சுட்டு நம்ம அதுலேருந்து நம்ம டேரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் குஷன் நல்லா இருக்குது. இதை நம்ம எதுவும் குறை சொல்கிற அளவு இல்லை. ரைடருக்கு வந்து நல்ல பெரிய சீட்டாக இருக்குது. பில்லியான் ரைடருக்கு வந்து ஷார்ட்டான சீட் வந்து இருக்குது. வித் இந்த கிராபிள் ஹேண்டில், இந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பில்லியான் வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக. டிஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க்கு வித் ABS-ஓட வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பக்காவாக இருக்குது. ஒரு குறையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இதோட செயின் ஸ்ப்ராக்கெட், இதோடைய செயின் ஸ்ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பைக்கினுடைய செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பைக்கினுடைய நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே அமையும். ஏன் அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட் எந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அப்போ தான் நம்ம கியர் கட் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த புல்லிங் அந்த ஸ்பீடுக்கு வந்து இழுத்து கொடுக்கும். ஸோ அது வந்து இந்த பைக்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட், அப்புறம் LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மூவ் பண்ணுவோம். செம்மையாக இருந்துச்சு. இனிஷியல் பிக்கப் தரமாக இருக்குது. சும்மா வார்த்தையில் சும்மா அது வந்து வார்த்தையில் நம்ம வந்து சொல்லிட முடியாது. இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்க்கும்போது நீங்களே அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் பைக்கை டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பைக்கை வந்து நீங்கள் லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா லாங் ரைட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜின் தாங்கும், வண்டி தாங்கும். ரைடரோட பொசிஷனுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்படியே வளைஞ்சிட்டு தான் நம்ம ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு பொசிஷன்லாம் வந்து கிடையாது. லக்கேஜ் கேரி பண்ணி கொண்டு போகிறது மட்டும்தான் நமக்கு இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் சிரமம்னு சொல்ல முடியாது. நீங்கள் சிங்கிள் ரைடராக இருக்கீங்கன்னா பின்னாடி சீட்டில் வந்து நம்ம வந்து வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். 2 பேர் போகிறீங்கன்னா தான்
தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். லக்கேஜ் 2 பேருக்கான லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஸோ சோலோ ரைடருக்கு வந்து இந்த பைக் லாங் ரைட்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு காலேஜ் பசங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு க்ரேஸான பைக் இது. நீங்கள் 2 பேர் தான் கண்டிப்பாக லாங் ரைட்ஸ் போவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பைக்குக்கு வந்து ஒரு டாப் பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கி போடுங்க. பிளாக் கலரில் சூப்பராக இருக்கும். ரொம்ப பெருசாக போடாமல் ஒரு 32 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி வந்து வாங்கி போடுங்க. அந்த டாப் பாக்ஸ் மேலேயே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா பேக்கை கூட நம்மளால் வந்து வச்சு கட்டிட முடியும் ரோப் போட்டு. நெக்ஸ்ட் வந்து டேங்க் பேக் வாங்கலாம். டேங்க் பேக் வாங்கும்போது இந்த மாதிரி ஃபைபர் பிளாஸ்டிக் உள்ள டேங்க்குக்கு வந்து ரோப்போட வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி உள்ள டேங்க் பேக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஸ்டீல் வந்து கிடையாது. ஸோ நம்ம ரோப் மூலியமாக தான் நம்ம டேங்க் வந்து கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல உங்களுடைய கேமரா கேஜெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா 250 cc கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 30 PS at 9250 RPM ரீச் ஆகுது. மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தோம்னா 25 Nm at 7250 RPM ரீச் ஆகுது. இதனுடைய பவர் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களே வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வித் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்னுடைய சைஸ் பார்த்தோம்னா 320 mm வந்து வருது. ரியர் பிரேக்னுடைய சைஸ் பார்த்தோம்னா 230 mm வருது. நல்லா பெரிய சைஸ் டிஸ்க் பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி 11.5 லிட்டர் வந்து வருது. இதனுடைய மைலேஜ் ஓவராலாக ஹீரோ சைட்லேருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா 37 km வந்து 1 லிட்டருக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகபட்ச மைலேஜாக வந்து சொல்கிறாங்க. ரைடரை பொறுத்து அவங்களுடைய ஸ்பீட்ஸை பொறுத்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக வெரி ஆகும். இப்போ இதனுடைய டயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோட வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு பஞ்சர் ஆனாலும் ஈஸியாக நம்மளால வந்து ஒட்டிக்க முடியும். LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க குட்டியாக கியூட்டாக வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த பைக்கில் ப்ளூடூத் மூலிமா நம்ம மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் SMS இது எல்லாமே உங்களுடைய பைக்கினுடைய டிஸ்பிளேல நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். இந்த பைக்கினுடைய ஃபுல் லென்த் பார்த்தோம்னா 2023 mm வருது. இதனுடைய சீட் ஹைட் பார்த்தோம்னா 806 mm வருது. இதனுடைய வித்து பார்த்தோம்னா 828 mm வருது. எக்ஸ்ட்ரீம் 250R 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலருமே வந்து ஒரே பிரைஸ் தான் வருது. ஸ்டீல்த் பிளாக், நியான் ஷூட்டிங் ஸ்டார், ஃபயர் ஸ்ட்ரோம் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலருமே சூப்பராக இருக்கு. என்னோட ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலன்னா லோகேஷ் கேரேஜ் ரிவ்யூஸ்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க. அதில் கூட நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய பைக் வீடியோஸ்லாம் புது பைக் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பைக் வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.